ஓகே. ஸோ, ஆக்சுவலா நான் ரீசென்ட்டா வந்து இந்த ஒரு Instagram போஸ்ட் நான் பார்த்தேன். அம் இதில வந்து You பார்த்தோம் know, when அப்படின்னா you generate a graphic on ChatGPT and you want to make some changes to it, you type another prompt to fix it. I used to do it all the time before I found this one trick. Just go to plugins and search for Canva and connect it. Then come back to the same chat and type @Canva, make this template editable. ChatGPT will now give you a link, click it, and your graphic opens up as an editable file in Canva. Save this. ஓகேவா? ஸோ அதாவது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ChatGPTல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளால எடிட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு கன்டென்ட் நம்ம வந்து ரெடி பண்ணணும்னு நினைப்போம். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஐடியாஸு, அதுக்கப்புறம் நம்ம ப்ராம்ப்ட்லாம் நம்ம குடுத்து ஒரு இமேஜ் நம்ம ஜெனரேட் பண்ணிருவோம். பட் அந்த இமேஜ்ல ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு மாத்துற மாரி இருக்கும். பட் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, ஆஸ் அ ப்ராம்ப்ட் இன்ஜினியரா இருந்துச்சுன்னா, நம்ம ப்ராம்ப்ட்ல வந்து எக்ஸாக்ட்டா எத மாத்தணும் அப்படிங்கிறத நம்ம ப்ராம்ப்ட் குடுப்போம். சரிங்களா? ஸோ அந்த ப்ராம்ப்ட் குடுக்குற பதிலா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளால Canva கூட கனெக்ட் பண்ண முடியும். ChatGPT அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ChatGPT கூட Canvaவோட கனெக்ட் பண்ணி நம்மளால எடிட் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு இனிஷியல் ஜெனரேஷன் மட்டுமே நீங்க வந்து ப்ராம்ப்ட் குடுத்து நீங்க ஜெனரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வேர்ட்ஸு அதுக்கப்புறம் மத்த விஷயங்கள் லைக் சைஸஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளால வந்து Canvaல பண்ண முடியும் அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இத தான் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ண போறோம். ஸோ நம்ம எப்பவும் போல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ChatGPTக்கு போய்க்கோங்க. ஸோ chatgpt.com ஸோ ChatGPTக்கு போயிட்டு, இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க Googleல லாகின் பண்ணிக்கணும். உங்க அக்கவுண்ட் ஏதோ ஒரு அக்கவுண்ட். ஸோ இப்ப நான் வந்து என்னோட YouTube அக்கவுண்ட்லயே நான் லாகின் பண்ணிட்டேன். ஸோ லாகின் பண்ணிட்டு, இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிளக்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அ யூசுவலா எனக்கு தெரிஞ்சு ChatGPT அதேமாரி Claudeலயும் வந்து பிளக்கின்ஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன். நாட் ஷூர். பட் ஆனா Geminiல இல்ல. Geminiல நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். Geminiல பார்த்தோம் அப்படின்னா, எங்க லைப்ரரின்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. அ ஆமா. ஸோ அதில வந்து லைக் லைப்ரரி தான் இருக்கு தவிர நம்மளுக்கிட்ட பிளக்கின்ஸ் அந்த மாரி ஆப்ஷன் இல்ல. பட் ChatGPT பிளக்கின்ஸ் சொல்லிட்டு இருக்கு. ஸோ இங்க பிளக்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படின்னா, இங்க வந்து நெறைய ஃபீச்சர்ஸ் குடுத்துருக்கான். அதாவது பிளக்கின்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஆப் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆ அதுக்கப்புறம் நீங்க இன்னொன்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணணும். பட் ஆனா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு ஒரு மெயில் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். நான் பொதுவா என்ன பண்ணுவேன் அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கிராமட்டிக்கல் கரெக்ஷனா இருக்கலாம். இல்லன்னா ஒரு மெயில் அனுப்பணும் அப்டின்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த மெயில் வந்த மெயில் இருக்கு இல்லையா? அத காப்பி பண்ணி நான் வந்து ChatGPT, Gemini கிட்ட குடுத்துட்டு, "ஹவ் டு ஐ ரிப்ளை டூ திஸ் பாசிட்டிவ்லி?" அப்படின்னு சொன்னா, அது வந்து ஒரு கன்டென்ட் வந்து நம்மளுக்கு குடுக்கும். அதுக்கப்புறம் அந்த கன்டென்ட்லயே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிரும். ஸோ, அப்ப நம்ம அத அப்படியே ரீரைட் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலா நம்மளுக்கு பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம கிராமட்டிக்கல பத்தி எரர் இருக்கா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும்னு அவசியம் இருக்காது. அதே மாரி பார்த்தோம்னா, நம்ம அ எழுதுற சொல்ல வேண்டிய விஷயத்த வந்து எப்படி கரெக்ட்டா சொல்றது அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடென்ட்டோட சென்ட் பண்ணலாம். அவ்வளோதான். ஸோ அந்த மாரி இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், ஜெமினிய நான் கிரியேட் பண்ணிட்டு, அந்த மெயில் அந்த மெசேஜ வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு, பாசிட்டிவ் ரிப்ளை குடு அப்படின்னா, பாசிட்டிவ் ரிப்ளை குடுக்கும். அந்த பாசிட்டிவ் ரிப்ளைய காப்பி பண்ணி, நான் ஜெமினில ஐ மீன் Gmailல திரும்பி பேஸ்ட் பண்ணிட்டு, அதில வந்து கொஞ்சம் எடிட்டிங் பண்ணி நான் அனுப்புவேன். ஓகேவா? ஸோ அந்த மாரி பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க பிளக்கின்ல நீங்க டைரக்ட்டா நீங்க ChatGPTய Gemini கிட்ட நீங்க கனெக்ட் பண்ணிட்டு, டைரக்ட்டா நீங்க ChatGPT கிட்ட இந்த மாரி ஒரு மெயில் இருக்கு. அந்த மெயிலுக்கு நீ சென்ட் பண்ணு அப்டின்னா, அந்த மெயிலுக்கு அது சென்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த மாரி Gmail மாதிரி இல்லாம, எக்கச்சக்கமான ஆப்ஸ் கூட நம்ம ChatGPTய இன்கார்ப்பரேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இன்கார்ப்பரேட் பண்றது தான் நம்ம பிளக்கின்ஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இன்னைக்கு நம்ம ஏற்கனவே போன வீடியோல நான் வந்து ஒரு தம்ப்நெயில் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த தம்ப்நெயிலுக்கு பார்த்தோம் அப்டின்னா, இங்க இருக்கும். ஸோ இதில வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஒரு தம்ப்நெயில் இதுதான். ஸோ இதுதான் ஒரு தம்ப்நெயில். ஸோ இந்த தம்ப்நெயில் எனக்கு புடிச்சிருக்கு. ஓகே. பட் ஆனா என்ன விஷயம் அப்டின்னா, நான் வந்து இந்த ஏஐ சீரிஸ்ல வந்து அ அ ப்ரீவியஸா அ பண்ண வீடியோக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இத நானும் ஒரு டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இது நான் ஒரு டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணிட்டேன். ஆமா. இத நான் டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஏற்கனவே 2வது வீடியோ போட்டதுனால, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் அ ஏஐ சீரிஸ்ல 2வது வீடியோ. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, இங்க டே 1 ஆஃப் ஏஐ சீரிஸ் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் டே 2 ஆஃப் ஏஐ சீரிஸ் அப்படின்னு போடலான்னு இருக்கேன். ஆக்சுவலா இந்த தம்ப்நெயிலுக்கு பார்த்தீங்கன்னா, வீடியோக்கு வந்து இந்த டே 1 ஏஐ சீரிஸ் தான் இருக்கும். ஸோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் டே 2க்கு நான் மாத்தணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த டெம்ப்ளேட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த டெம்ப்ளேட்டுக்கு நான் இந்த இமேஜுக்கு நான் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே. இத நானு காப்பி பண்ணிக்கிறேன்.
ஓகேவா? ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா பிளக்கின்ஸ்ல போயிட்டு சர்ச் பிளக்கின்ல ஜஸ்ட் நீங்க கேன்வா அப்படின்னு அடிச்சீங்கன்னா உங்களுக்கு கேன்வா வரும். ஸோ இந்த கேன்வா கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்பி இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், வேணாப்போ எடுத்துக்கலாம். நல்ல ஆப்ஷன் தான். ஸோ இங்கே வந்து ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும் கேன்வான்னு சர்ச் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ அந்த ப்ளஸ் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது என்ன பண்ணும்னா கேன்வாவுடைய அக்கௌண்ட்டுக்கு போகும். ஸோ உங்கள்கிட்ட கேன்வா அக்கௌண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, ஏதாவது ஜிமெயில் அக்கௌண்ட்டோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் என்ன ஜிமெயில் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் இங்கே காமிக்கும். அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ஸ்விட்ச் அக்கௌண்ட்ஸ்னு போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து வேற ஏதாவது அக்கௌண்ட்ஸோட நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டினியூ வித் அனதர் அக்கௌண்ட்னு போட்டு நீங்கள் ஜிமெயில் ஐடி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதுலேயே நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ப்ளஸ் அமுத்தணும் அப்படின்னா கேன்வா அது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் நான் இங்கே கண்டினியூன்னு கொடுத்துக்கிறேன். இல்லைங்க கண்டினியூஸ் அசல்னு கொடுத்தாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் கொடுத்தோடனே நம்மளுக்கு வந்து கேன்வா ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும், எஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இங்கே வந்து என்ன சொல்றது, சாட்ஜிபிடிக்கு என்னென்ன பெர்மிஷன்ஸ்லாம் இருக்குது கேன்வா கிட்ட இருந்து அப்படிங்கிறது சொல்லும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரீட் பண்ண முடியும், டிசைன் கிரியேட் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அலோன்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஆத்தரைசேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ ஆத்தரைசேஷன் சக்ஸஸ்ஃபுல்லுக்கு அப்புறம் நீங்கள் திரும்ப அது சாட்ஜிபிடிக்கு போயிடும். ஓகே. ஸோ சாட்ஜிபிடிக்கு போகுதா? ஓகே. கேன்வா இஸ் இன்ஸ்டால்டு. ஸோ அந்த ப்ளஸ் ஆப்ஷன் போயிடுச்சு. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் திரும்ப டெலிட் பண்ணிக்கலாம். மேனேஜில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு எனக்கும் தெரியல, பார்க்கலாம். மேனேஜ்னு போட்டோம்னா ஓகே அதுதான் பிளக்கின்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுறது. ஓகே. ஸோ இங்கே இப்போ நம்ம பிளக்கின் பண்ணியாச்சு. ஸோ இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நியூ சேட்டில் அவங்க சொன்ன மாதிரி ஒன்றுன்னு வச்சுக்கலாம். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஏதாவது ஒரு இமேஜை நம்ம ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஐ வாண்ட் அ thumbnail for day 3, day 2ன்னு வச்சுக்கலாம். day 2 of my YouTube channel on AI series. ஓகேவா? ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது ஒரு தம்ப்நெயிலும் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நார்மலாக எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே கேன்வாவில் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். பட் இருந்தாலும் இதில் நான் அவங்க சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை டே 1 டே 2 மாற்ற முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே வந்து கிரியேட் பண்ணுது, பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜ் ஜென்ரேஷன் இது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் சர்வர் பேஸ் பண்ணி மாறுதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி வைஃபை சிக்னல் பேஸ் பண்ணி உங்களுக்கு மாறும். இப்போ நான் வந்து ஆக்சுவலாக வீட்டு வைஃபை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஓகே கொடுப்போம், எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒன் லாஸ்ட் வீக் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, இது எப்படி ஏஐ இமேஜஸ்லாம் இவ்வளோ நல்லா பண்ணுது அப்படின்னு தெரியல. பட் லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து எப்படி இது ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் பண்ணிச்சு தம்ப்நெயில் அப்படிங்கிறத போட்டிருக்கேன், வேணா நீங்கள் பாருங்கள். ஓகே, நைஸ். டே 2 லெவலப் வித் ஏஐ சீரிஸ். இங்கேயும் ஒரு எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கான், என்னன்னு பார்க்கலாம். எடிட் அப்படின்னு கொடுத்தோன்னா கிளிக் ஆன் த இமேஜ் டு ஆட் த கமெண்ட். ஓகே ஓகே. ஸோ கமெண்ட்டு இது ஏதாவது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாமே இருக்குது. சரி ஓகே, இதை நம்ம சும்மா டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அவங்க சொன்னபடி பார்த்தோம் அப்படின்னா @ அந்த பேர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கேன்வா வச்சுருக்கோம். ஸோ அதான் கேன்வான்னு அடித்தாலும் ஓகே, இல்லை @ போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து இங்கே கேன்வா அப்படின்னு வந்துடும். என்னெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் எல்லாமே. இப்போ ஒரு நிறைய நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் தனியாக நீங்கள் கேன்வான்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கேன்வா வரும். ஸோ @canva மேக் த டெக்ஸ்ட் எடிட்டபிள்.
ஓகேவா? ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டபிளா மாத்து அப்படின்னு சொல்லி சொன்னா கேன்வா வந்து ஒரு லிங்க் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அந்த லிங்க்ல நம்ம வந்து போயிட்டு நம்மள எடிட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அந்த இன்ஸ்டா வீடியோல பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டன் ஐ ஹேவ் கன்வெர்ட்டட் த thumbnail to the canva design including elements open editable இங்கே கொடுத்துருக்காங்க, லிங்க் கொடுத்துருக்காங்க, இல்லை கஸ்டமைஸ் டிசைன் யூஸிங் கேன்வா அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ நம்ம ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே ஓப்பன் லிங்க் கொடுப்போம். ஸோ ஓப்பன் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம எந்த அக்கௌண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த லிங்க் பண்ண அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். ஸோ ஒரு வேளை நீங்கள் தெரியாதமா வெளியே வந்தீங்கன்னா கூட அந்த அக்கௌண்ட் பேஜுக்கு மூலமாக நீங்கள் கேன்வாக்குள்ளே போனீங்கனாலும் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் நம்மளால் வந்து எடிட் பண்ண முடியுதா? பரவாயில்லப்பா, எடிட் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ 2க்கு பதிலாக நான் 3ன்னு போட முடியும். நைஸ்ல. ஓகே. ஸோ இது எடிட்டபிள் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து எடிட்டபிள் தான். ஏஐ சீரீஸ் இன் தமிழ்னு வேணால் போட்டு பார்க்கலாமா? வேணாம், இன் தமிழ்னு வேணாம், ஏஐ சீரீஸ் தமிழ். ஓகே, தமிழ். இங்கே கொஞ்சம் ஓகே. இது இதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், பேசிக்கான ஒரு விஷயம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை பெருசு பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஏஐ சீரீஸ் தமிழ். நைஸ். ஓகே. ஸோ இது வந்து கிரியேட் பண்ண முடியுது. சூப்பர்பாக இருக்குது. நல்லாவே நல்ல யூஸ் தான் சீரியஸாக. இது வந்து ஆக்சுவலாக எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இது இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த வெட்டிங் இன்விடேஷன்ஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு நோட்டீஸு இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆடு இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் வீடியோஸு அந்த மாதிரி பண்ணுவீங்களா உங்கள் பிஸ்னஸ்க்காக இருக்கட்டும் இல்லை நார்மலாக இருக்கட்டும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பொதுவாக நார்மலாக நம்ம ஏஐ கூட ஜென்ரேட் பண்ண சொல்லுவோம். அப்போ ஜென்ரேட் பண்ணிடும். பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஒரு டைம் ஒரு இன்விடேஷன் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இன்விடேஷன் அது பண்ணும்போது என்னன்னா டிசைன் சூப்பராக இருக்குது. பட் ஆனால் ஒரு ஒரு டைம் நான் எடிட்டிங் சொல்ல 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 என்ன ஆகும்னா டிசைன்லேருந்து கொஞ்சம் மாறிடுச்சு. ஓகே. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்விடேஷன் ஆக்சுவலா ஒரு சின்ன பையன் ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. நான் எடிட் பண்ணேன். கன்டென்ட் சூப்பரா ஆனதுக்கப்புறம் அந்த பையனோட ஃபேஸு டோட்டலா மாறிருச்சு. வேற ஃபேஸா இருக்கும். இல்ல ஒரு ஒரு டைம் ஜென்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது ரீரைட் பண்ணிட்டே இருக்கிறதுனால, சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, அந்த இமேஜஸ் பிளர் ஆகுறதோ, இல்ல அந்த மாரிலாம் ஆப்ஷன்ஸ்லாம் ஆகும். ஸோ அந்த மாரி ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு இனிஷியலா நீங்க போட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த கன்டென்ட்டு, அந்த டெக்ஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் நீங்க மாத்திக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே எடிட்டபிளா மாறிருச்சு. ஈச் இந்த கியரு, க்ரோவுங்கிறது இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இது வந்து நிஜமே ஒரு சூப்பரான ஒரு விஷயம். இதுக்கப்புறம் நீங்க ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க எப்படி டவுன்லோட் பண்றது? இங்க ஃபைல் இருக்கா? ஃபைல் டவுன்லோடா? ஃபைலு. ஓகே. இங்க சேவ்ல இங்க டவுன்லோட்ஸ் இருக்கு. நல்லது தான். பரவால்ல. ஸோ டவுன்லோட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பிஎன்ஜில நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கேன்வா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீ தான். ஃப்ரீ வெர்ஷன் தான். கேன்வா வந்து ஆக்சுவலா எப்படின்னா பெய்டு வெர்ஷன் இருக்கு. பட் ஆனா நீங்க ஃப்ரீலயே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து ட்ரை பண்ணிக்க முடியும். ஸோ டவுன்லோட் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன். யா பக்கா சூப்பர். நல்லாவே இருக்கு. டே 3 அப்படின்னு போட்டிருக்குது. இட்ஸ் a வெரி குட் திங் தான். சீரியஸ்லி வெரி குட் திங். இதில நானு ஆக்சுவலா ஒரே தம்ப்நெயில் திரும்ப திரும்ப யாரும் யூஸ் பண்ணுவான்னா, அது நிறைய தம்ப்நெயில் கிரியேட் ஆகுதுல்ல, ஆகட்டும். பட் இருந்தாலும் டே 2, டே 3 வேணுமா? வேண்டாம். ஓகே பரவால்ல. இது விட்டுக்கலாம். சரி. இப்ப 2வது எக்ஸாம்பிள் நம்ம ட்ரை பண்ணலாம். 2வது எக்ஸாம்பிள் என்னன்னு அப்படின்னா, நான் வந்து ஒரு இமேஜ் நான் போட்டுட்டு, அந்த இமேஜுக்கு நான் டே 1 டே 2 மாத்த முடியுமா? அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து டவுன்லோட் பண்ணது. பட் ஆனா எனக்கு தேவை வந்து இங்க இருக்கக்கூடிய டே 2 கரெக்ட்டா? ஸோ இதில நல்லா இருக்கேன் நிஜமேயே. பட் இதில வந்து டே 2ன்னு மாத்தணும். அவ்வளோதான். ஸோ இதில போட்டுட்டு மேக் த சாரி கேன்வான்னு போடணும் கரெக்ட்டா? ஸோ கேன்வா அதாவது கேன்வா கிட்ட நான் சொல்றேன். கேன்வா அ மேக் திஸ் டெக்ஸ்ட் எடிட்டபிள் என்டர்.
ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் டெக்ஸ்ட் மட்டுமே எனக்கு எடிட்டபிள் டெக்ஸ்ட்டா எனக்கு மாறணும். அப்லோட்ஸ் த யூடியூப் டெர்மினல் இமேஜ் கன்வெர்ட் எடிட்டபிள் டிசைன். அலோவ் ChatGPT டு யூஸ் கேன்வா, அலோவ் நவ். ஆல்வேஸ் அலோவ் கூட குடுக்கலாம். நான் அலோவ் நவ் மட்டும் நான் குடுக்குறேன். ஸோ மேபி இது வந்து நான் ஃபைல்ல இருந்து குடுக்குற இமேஜ் அப்படிங்கிறதுனால அது வந்து பெர்மிஷன் கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஃபைல் ஆக்சஸ் பண்ணுறதுக்கா இல்லை எப்படின்னு தெரில. மேபி அதான் இருக்கும். பட் ஆனால் ஆன்லைன் இருக்குன்னா நீங்கள் ஜென்ரேட் பண்ணிட்டு கூட பண்ணலாம். ஸோ ஓகே வந்துருச்சு. ஸோ இங்கே கீழே டெக்ஸ்ட்டில் சொல்லு லிங்க் கொடுத்துருக்கியா? லிங்க் கொடுத்துருக்கு. ஸோ லிங்க் இல்லைனா கூட எதுவும் கிளிக் பண்ணிக்கலாம். நான் லிங்கை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓப்பன் லிங்க். வா 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 வா. இதில் எனக்கு ஆக்சுவலாக என் ஃபேஸ் சைட்வேஸு இந்த மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் இருந்தால் நல்லா இருக்கு சீரியஸாக. ஸோ அதனால தான் நான் இதை எடுத்துக்கிட்டேன். ஸோ இது எப்படி இருந்தாலும் இதை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ அதனால் இதை நான் வந்து டே 2 ஆஃப் ஏஐ சீரீஸ்க்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. அண்ட் நீங்கள் கேன்வா பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நிஜமே சூப்பரான ஒரு ஆப்பு. நிஜமே கேன்வா அப்படிங்கிறது தமிழ். ஓகேவா? ஸோ என்னடா அது? ஓகே. ஸோ இதுக்கு வந்து நம்ம டெக்ஸ்ட் கலரும் வேணால் கொஞ்சம் மாற்றிக்கலாம். மேபி இது பெட்டராக இருக்குமா? ஓகே. சம்பாட் ஓகே. நல்லா தான் இருக்குது. பட்டு இன்னும் கொஞ்சம் நான் எடிட்டிங் நான் பார்க்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கலர்ஸ். ஸோ கலரில் வந்து ஓகே. ஸோ இதில் யூஸ் பண்ண கலரே மேலே உங்களுக்கு வந்து எடுத்து அந்த டெக்ஸ்ட்டில் ஏதாவது போடணுமா, அந்த மாதிரி பேஸ்ட் டெக்ஸ்ட்டில் வந்து வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் குட் திங். சீரியஸ்லி இட்ஸ் குட் திங். வெரி வெரி குட் திங். ஓகே. ஸோ இப்போது இதுக்கு நல்லா இருக்கா? ஓகே நைஸ். ஸோ சூப்பர்ல. ஸோ இப்போ நான் இதை ஃபைல் டவுன்லோடு தான். ஃபைலு இங்கே போனால் டவுன்லோடு கொடுத்தாச்சு. டவுன்லோடு கொடுக்க ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலான்னா இது நான் வந்து இப்போ இருக்கக்கூடிய இதுக்கு நான் வந்து போடலாம். ஓகேவா? ஸோ இது இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக பண்ணலாமே. இன் தமிழ்ங்கிறத விட ஏ சீரீஸ் தமிழ் இது கொஞ்சம் மாற்றிக்கலாம். கிரியேட்டிங் ChatGPT ப்ளஸ் இதுன்னு போட்டுக்கலாம். ChatGPT ப்ளஸ் கேன்வா. ஓகேவா? ஸோ இது நான் கொஞ்சம் எடிட்டிங் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே. யா. ஸோ இதை நான் எடிட் பண்ணி சொல்கிறேன். ஓகே. ப்ளஸ் மட்டும் மாற்றிக்கலாம். வேறு கலருக்கு என்ன கலருக்கு மாற்றலாம்? பேஸ்டல் கலர் இருக்குமா? டெக்ஸ்ட்டு சரி வேணால் போதும். யா. ஸோ இட்ஸ் குட். நான் பொதுவாக ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு தம்ப்நெயிலுக்காக நான் அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். ஸோ அதுக்கு பரவாயில்ல. இது எப்படி டெலிட் பண்ண என்ன ஆகும்? பரவாயில்லையே, பின்னாடி இமேஜ் வச்சு வச்சிருக்குது. இதே போதுமே. ChatGPT ப்ளஸ் கேன்வா. இது இங்கே நல்லா இருக்குமா இல்லை இங்கே நல்லா இருக்குமான்னு தெரில. அது ஒன்று இருக்குது. ஏய் வா. இப்போ நான் இதையும் மூவ் பண்ண முடியுமா அப்போது? ஆமாம் நினைக்கிறேன். ஆமாப்பா, இதையும் நான் மூவ் பண்ண முடியும். பட் ஆனால் மூவ் பண்ணல. இப்படியே இருக்கட்டும். ஓகே. ஸோ அதை நான் இப்படி இருக்கட்டும். நைஸ். ஸோ இட்ஸ் குட். சீரியஸாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ யா. ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. டவுன்லோட்.
ஸோ இதுதான். ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா, நம்ம எடிட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஜெனரல் டெம்ப்ளேட் நீங்க கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க Canva இன்கார்ப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ஈஸியா எடிட்டிங் எல்லாமே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இட்ஸ் வெரி குட் ஃபீச்சர். ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ யா ஸோ அடுத்து வேற ஏதாவது விஷயத்துல நான் வந்து பார்க்குறேன். ஓகே. டாடா.